அவர் கிருபை. ஓ உன்னதமான தேவனை ஆராதிப்போம். அவர் கிருபை. இயேசு நல்லவர், மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். எல்லாரும் திரும்ப சொல்லு. இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை எல்லை நடத்தினார். அவர் நல்லவர், இனிமேலும் இல்லை. அவர் நல்லவர், இதுவரை இல்லை. ஆமென். நல்லவர், இனிமேலும் இல்லை. அவர் நல்லவர், எல்லாம் சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்று மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று. சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், என் தேவைகள் யாவையும். அவர் நல்லவர், சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவரே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. ஆமென் சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், மாறாதவர், அவர் என்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு மாறாதவர், அவர் என்றென்று. இந்த மட்டை காத்த எபினேசரே, இனிமேல் காக்கு யோகம். சொல்லு. இந்த மட்டை காத்த எபினேசரே, எங்கள் வாழ்க்கையில் இன்பான வேலரே. இந்த வருடத்தின் நாட்களில், இந்த நாட்களிலே சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானு செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலே, யோர்தானு செங்கடலும் நம் எழும்பி வந்த போதிலே காத்தவர். சாப பிசாசின் போதிலே, சாப பிசாசின் போதிலே, இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர்.
மகத்தான மேலே மகிமானி இடுமே மகிமானி ஊற்றிடுமே சோதரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா கலுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் பலமையெல்லாம் ஒளிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே பலமையெல்லாம் ஒளிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே உந்தன் மகிமையில் மாறுமே உந்தன் மகிமையில் மாறுமே நாங்கள் மாறு ரூபம் அடைந்திட நாங்கள் மாறு ரூபம் அடைந்திட சோதரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை சோதரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை இந்த மட்டை காத்தையே இனிமேல் காக்கு யோகமாயிரே இந்த மட்டை காத்தையே நேசரே இனிமேல் காக்கு யோகமாயிரே எங்கள் வாழ்க்கையில் இம்மானே எங்கள் வாழ்க்கையில் இம்மானே இந்த வருடத்தின் நாட்களில் ஆராதிப்போ வருடத்தின் சோதரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினம் அற்புதங்கள் நான் அற்புதங்கள் நான் உன்னை அதிசயமாய் நான் விடுவே உன்னை அதிசயமாய் நடத்திடுவே நான் உன்னை விட்டு இல்லை நான் உன்னை என்று இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற நான் உன்னை காண்கின்ற கல்மணி போல் காப்பே கல்மணி உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க அமே திகையாதே மனமே நான் உன்னுடன் பயமே கல்லீர் பையன் துடை தேடுவே துடை தேடுவே உள் கவலைகள் போக்கிடுவே உள் கவலைகள் எல்லாரும் ஆராதிப்போ நான் உன்னை விட்டு அதில்லை நான் உன்னை அவே நம்மை விட்டு ஆண்டவர் விலகுவதில்லை உன்னை விட்டு இல்லை நான் உன்னை என்று இல்லை நான் உன்னை காண்கின்ற நான் உன்னை
சபையை நிரப்பட்டு கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், அழைத்திடும் பலனை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் பலனை பெற்றிடுவாய். இமரம் போல் செலுத்திடுவாய், இமரம் போல் நான் ஆசையாய் உள்ள கொடுப்பாய், நான் ஆசையாய் உள்ள கனி கொடுப்பாய். நான் கைவிட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நன்றி சுராஜா நீதியின் பலகரத் அலே உன்னை தாங்குவேனே அன்பினாலே. நீதியின் பலகரத் உன்னை தாங்குவேனே அன்பினாலே. உள்மையாய் ஜெபித்திடுவாய், உள்மையாய் ஜெபித்திடுவாய். அல்லேலூயா என்னை ஆர்ப்பரிப்பாய், அல்லேலூயா என்னை ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு நன்றி, உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேனே அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேனே அன்பினாலே. உள்மையாய் ஜெபித்திடுவாய், உள்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்னை ஆர்ப்பரிப்பாய், ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று நன்றி ராஜா. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். கல்மணி போல் உன்னை காப்பேன், கல்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. எல்லாரும் ஆராதிப்போம். உன்னை விட்டு ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே. புகழ்கின்றோம் பாட்டு பாடி ஓய்ந்தது புது ராகம் பிறந்ததே. பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது புது ராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே, இன்று வல்லவரே. எல்லாம் சொல்லுவோம். நன்றி அப்பா நல்லவரே, இன்று
வல்லவரே இன்றும் என்றே வல்லவரே இன்றும் என்றே வல்லவரே எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே எல்லாம் சொல்லுவோம் எபினேசர் நீர்தானையா உங்க மகிமை கூடட்டுமப்பா இதுவரை எல்ரோயி நீர்தானையா என்னையும் கண்டீரையா எல்ரோயி நீர்தானையா என்னையும் கண்டீரையா புகழ்கின்றோம் ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது எல்லாரும் ஆராதிப்போ புகழ்கின்றோம் புயலின்றி ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா வல்லவரே நல்லவரே ஆமே வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோம் எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்லுவோம் உறுதியாய் பற்றி உம்மையை நம்பியுள்ளோம் பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே புகழ்கின்றோம் பாட்டு பாடி புது ராகம் பிறந்தது எல்லாரும் ஆராதிப்போம் புகழ்கின்றோம் புயல் இன்றி ஓய்ந்தது புது பிறந்தது நன்றி அப்பா இன்றும் என்று வல்லவரே நன்றி அப்பா இன்றும் என்று வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்று வல்லவரே நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு நடந்ததை நினைத்து கலங்காதே கர்த்தர் புதியன செய்வார் இல்லை நீ காண்பாய் எல்லாம் சொல்லுவோம் கர்த்தர் செய்திடுவாய் இல்லை இல்லை நீ கலங்கிடவே 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 நாம் இயேசு விடமாட்டான் நாம் இயேசு கைவிடமாட்டான் ஒருங்குண்ட இதயம் உடைந்த உள்ளம் எல்லாரும் ஆராதிப்போம் ஒருங்குண்ட இதயம் ஆண்டவர் தேற்றுகிறார் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையே கல்வி துடைக்கிறார் அனைத்தையே கட்டுகிறார் துடைக்கிறார் கல்வி துடைக்கிறார் கலங்கிட வேண்டாம்
கலங்கிடவே இயேசு நல்லவர் கலங்கிடவே சொல்லுவோம் நல்லதோரை போராட்டம் போராடுவோம் அவே எல்லாரும் ஆராதிப்போம் நீதியை தேடா நமக்கு உண்டே நேசர் தன்னிடுவா நீதியை நமக்கு உண்டே வருகையில் தந்திடுவார் வருகையில் கலங்கிடவே 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 நாம் இயேசு சமூகத்தில் சொல்லுவோம் எங்கள் சந்தோஷமாய் எங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடு கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் கலங்கிடவே கலங்கிடவே மாட்டோம் என் இயேசு கைவிட மாட்டார் என் இயேசு கைவிட மாட்டார் என் இயேசு கைவிட மாட்டார் ஆமென் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம் ஹalleluya மகிமை 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 கர்த்தருக்கு மகிமை உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை எல்லாரும் மகிமை அப்பாவுக்கு செலுத்துவோம் உன்னதத்திலே ஓசானா உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகிறேன் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அவமானம் அடைவதில்லை அப்பா நான்
அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, மன்றாட்டை கேட்கின்றன, இடுக்க நீக்கி விடுவிக்கிறீர், நீக்கி விடுவிக்கிறீர், இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர், இறுதி வரை நடத்தி செல்வீர், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறீர், உடைந்த நொந்த உள்ளத்தோடு இயேசுவா கூடவே இருந்து அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்று விடுவிக்கு சொல்லுவோம், அனைத்து நின்று விடுவிக்கிறீர், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என்னாண்டவர், நாளெல்லாம் மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என்னாண்டவர், இயேசுப்பா முகத்தை பார்த்து நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் தேடும் எனக்கு கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையே, ஒரு நன்மையே,
ஹalleluya. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளேன். உம்மைத்தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க எல்லாரும் அப்பா பாது சொல்லுவா. உம்மைத்தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே. ஏசப்பா முகத்தை பார்த்து வலது கையை உயர்த்தி, நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளேன். உம்மைத்தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவா வசனம் தியானம் செய்து உம் வார்த்தையால் வாழ்கிறே. உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றே. வாழ்வே
அப்பா முகத்தை பார்த்து சொல்லு. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே. எல்லாரும் கைகளை உயர்த்தி வலது கைய ஏசப்பாவுக்கு நேராக, நானே வழியே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் நீரே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே, அவர்தான் வழி. வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நானே வழி என்று சொன்னவர், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் உண்மையை சொல்லுறீங்க? வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். எல்லாரும் தலையை குனிந்த வண்ணமா உம்மை வணங்குகிறேன். வாழ்வே, அப்பாவை வணங்கி வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். இயேசுவா, உமக்கு முன்னாடி ஒரு ஆயக்காரன் தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதபடி தலை குனிந்த வண்ணமாக மார்பிலை அடித்துக் கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான் என்று சொன்னேன். வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய உன்னதமான உம்முடைய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரா. ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரா. உம்முடைய நேசகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுக்கு ஒரு மீட்பை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரா. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரா. நீதியாய் வாழ எங்களுக்கு கிருபை தந்திரே, அதற்காக ஸ்தோத்திரா. எங்கள் நீதி நேர்மையெல்லாம் பட்ட பகல போல வெளிச்சமாய் மாற்ற போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாப்பிதாவே, உமக்கு மகிமை மகிமை மகிமை. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவா. எல்லா கனத்தையும் மகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தியானிப்போம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 7லிருந்து 13 வரை வாசிப்போம். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே,
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆமென். செபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த வசனத்துக்காக தேவனை துதிக்கிறோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவி போதிக்கிற வண்ணமாக என்று எழுதப்பட்டதின்படி பரிசுத்த ஆவியானவர் போதிப்பீராக. அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். எல்லா மகிமையும் கர்த்தருக்குரியது. இயேசு நாமத்திலே ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் நாம் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்திலே, அப்படி ஆரம்பித்த நாளில் தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. நாம செய்திக்காக எடுத்த வசனம் 11வது வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதி ஆசாப்பிடத்திலே கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதிலே கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளைகளுடைய சிந்தை, நம்முடைய சிந்தை அவருடைய வல்லமையை ஆமென் நாடுங்கள். கடவுளை நாம் சிந்திக்கும் போது, கர்த்தரையும் அப்படின்னு எழுதியிருக்கிறது, கடவுளை நாம் சிந்திக்கும் போது கடவுளுடைய வல்லமையான செயல்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென். அதனால தான் அது எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நீங்கள் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய வல்லமையை நாம் நினைக்கணும், அவர் செய்த அற்புதங்களை நம்ம சிந்திக்கணும், தியானிக்கணும். அதனால தான் அதுக்கு முன்ன உள்ள வசனம்லாம், அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் நீங்கள் தியானித்து பேசுங்கள். அல்லேலூயா. அவருடைய வல்லமையான அந்த வாக்கின்படி அவருடைய வார்த்தைகளே நீங்கள் தியானியுங்கள் அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இதை சுருக்கமாக சொன்னால், கடவுள் அதிசயமானவர், கடவுள் அற்புதமானவர், கடவுள் வல்லமையுள்ளவர். அவர் செய்த அந்த வல்லமைகளை எல்லாம் நாம் தியானிக்கணும், நினைக்கணும், அதை குறித்து மற்றவர்களுக்கு பேச வேண்டும், அதை குறித்தே நாம் சிந்திக்க வேண்டும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்படி அற்புதங்களை நம்ம தியானிக்கணும். அல்லேலூயா. நமக்கு வியாதி பலவீனங்கள் வரும்பொழுது மரித்து போன லாசருவை 4 நாளாய் அந்த பாடி உலன்று போன அந்த எலும்புகளை, அந்த அழிஞ்சு போன அந்த சதையை கடவுள் உயிர்ப்பிக்க முடியும் என்றால், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு சின்ன வியாதியை கடவுளால் குணமாக்க முடியாதா? ஹல்லேலூயா. ஆக அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள். உங்கள் குடும்பத்தில் சில தடைகள் சில தடைகள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் செங்கடலை 2 பிளந்து இஸ்ரவேல் மக்களை நடத்தினாரே, அவ்வளவு வல்லமையுள்ள தேவன், கடலை 2 பிளந்தவர், உங்களுடைய தடைகளை அவர் உடைத்து போட மாட்டாரா? அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள். அவர் வல்லமையை நாம் நாட ஸ்தோத்ரா, நம்முடைய சிந்தையானது கடவுள் அற்புதமானவர், கடவுள் வல்லமையுள்ளவர், அவர் மகா சக்தி படைத்த ஒரு தேவன், நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற
ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 27:4-5 வசனத்திலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27:4-5. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். போதும். இப்போ இந்த 105 சங்கீதம் எடுங்க. 105 சங்கீதம் அதில் எழுதியிருக்குது. 105 1-6 வரை வாசிப்போம். சங்கீதம் 105 1-6 வரை. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடினவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. போதும். ஹல்லேலூயா. நாம் அந்த முதல்ல வாசித்த அதே வசனம் தான் சங்கீதம் 105 சங்கீதத்திலும் 4-5 அவை 1-6 வரை அது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 27 சங்கீதம் 27:4-5 வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது என்கிற ஒரு தெய்வ மனிதன், ஸ்தோத்ரா, ஆமென், 4 வசனம் சொல்லுதே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முதல்ல வாசித்ததுல, ஆமென், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நீங்கள் தேடுங்கள், அதை நீங்கள் நாடுங்கள். இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய வல்லமையை, அவரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் வல்லமையையும் நாம் நாட வேண்டுமா? அவர் சமூகத்தை நாம் நித்தமும் தேடணுமா? அல்லேலூயா. அவர் வல்லமையை தேடுகிற பிள்ளைகள், அவர் வல்லமையை நாடுகிற பிள்ளைகள், அவர் சமூகத்தை தேடாம போயிட்டா, அவருக்கு பிரியமா வாழாம போயிட்டா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. கடவுளுடைய வல்லமையை தியானிக்கிற பிள்ளைகள் அவர் சமூகத்தை தேடாம போயிட்டா நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு இஸ்ரவேல் ராஜா ஒரு யுத்தத்தை செய்ய போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறது என்னன்னா, ஸ்தோத்திரா, நீ எரிகோவுக்கும் அவன் ஜனங்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் செய்ததை நினைத்து பார், அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஆயி பட்டணத்துக்கும் அந்த ராஜாவுக்கு நீ செய்வாய். அப்ப ஆண்டவர் ஒரு ராஜாவிடத்திலே, பழைய ஏற்பாடு காலத்துல ராஜாட சொல்றது, இதுக்கு முன்னே ஒரு நாடு அடிச்சியே அந்த ராஜாவுக்கு அவன் ஒரு அழிவை செய்தியே, அவன் அதே நீ நினைத்து அதே மாதிரி காரியத்தை உனக்கு முன்ன இருக்கிற நாட்டுக்கு நீ செய்வாய் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் செய்த வல்லமையை நினைத்துப்பார், நான் செய்த அற்புதங்களை நினைச்சுப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவர் வல்லமையை நீங்கள் தேடுங்கள், அவர் சமூகத்தை நீங்கள் தேடுங்கள், அவர் வல்லமையை நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் செய்த அதிசயங்களை நீங்கள் தியானித்து நீங்கள் பேசுங்கள். நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா ஆண்டவர் செய்த அதிசயங்களை மற்றவர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம வாசித்து இந்த வேதத்தில் உள்ள அற்புதங்களை மற்றவர்களிடத்திலே நாம் பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் நீங்கள் தியானித்து பேசுங்கள். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். அல்லேலூயா. மகிமை அதுனா குளோரி, அவருடைய அற்புதமான மகிமை, அதை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். அதனாலதான் அந்த 1 நாளாகமம் 16:7-13 வரை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரா அல்லேலூயா, அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நீங்கள் நித்தமும் தேடுங்கள். டெய்லி அவர் சமூகத்தை நம்ம தேடணுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி செய்வேன். ஆலயத்தில் உட்கார்ந்து யாரை ஆராய்ச்சி செய்யணுமா? கர்த்தருடைய மகிமைய, கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள மகிமை, கர்த்தரை நினைச்சு கர்த்தருடைய வல்லமைய, கர்த்தர் செய்த அடையாளங்கள் அற்புதங்களை. நாயின் ஒரு விதவையின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பினா, கடலில் மேல நடந்து வந்தா, காற்றையும் கடலை அதற்றினா. ஓ, நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவே என்று அவரை குறித்து தியானிக்கணுமா? அவரை குறித்து யோசிக்கணும். அவர் வல்லமையை தேடுங்கள், அவர் வல்லமையை நாடுங்கள். அல்லேலூயா. அப்படி யோசிக்கிற ஒரு மனிதனுக்கு கடவுள் செய்கிற ஒரு காரியம் என்ன? 5ஆம் வசனத்துல, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. ஏன் தீங்கு நாள்ல கூடாரத்துல மறைக்கிறார் என்றா, அந்த மனிதன் யோசிக்கிறது தீங்கு வரும்னு இல்ல. அல்லேலூயா. தீங்குக்கு கர்த்தர் என்னை தப்புவிப்பா அப்படின்னு. அவ்வளவு வல்லமையுள்ள கடவுளை அவன் தியானிக்கிறான். அல்லேலூயா. தீங்கு வருமோ, அழிவு வருமோ, நாசம் மோசம் வருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுற ஒரு மனிதனுக்கு அல்ல. எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. கடலை 2ஆய் பிளந்தவர் என்னுடைய பிரச்சனையை பிளக்க மாட்டாரோ? அப்படி யோசிக்கிறவர்களுக்கு ஆமென். அல்லேலூயா. ஒரு இடத்துல வலிக்குது, ஆனா மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினவர் என் சதையில உள்ள ஒரு கட்டியை குணமாக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். எலியாவை காக்கையை கொண்டு போஷித்த தேவன். ஆமென். ஸ்தோத்திரா. சாரிபாத் விதவையை கொண்டு போஷித்த தேவன் என் பிள்ளைகளுக்கு உடுத்துவிக்க மாட்டாரா? எனக்கு உணவு தர மாட்டாரா? அப்படின்னு அவர் வல்லமையை யோசிக்கிற பிள்ளைகளுக்கு தீங்கு நாளில் அல்லேலூயா அவர் என்னை ஆமென் அப்படி யோசிக்கிறவர்களை தான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. வழியிலே சிங்கம், வழியில கரடி அப்படின்னு நினைக்கிறவன் ஆமென் உழைக்க போகவே மாட்டானா? அல்லேலூயா. வழியில சிங்கம், வழியில கரடி அப்படின்னு யோசிக்கிறவன் உழைக்க போக மாட்டானா? சோம்பேறி மாதிரி படுத்தே கிடப்பானா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. வழிகள் எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றைக்கு காப்பார். அவர் வல்லமையுள்ளவர். நான் எதையும் கண்டு அஞ்சுவதில்லை, எதையும் கண்டு பயப்படுவதில்லை அப்படின்னு யோசிக்கிறவனுக்கு தான் தீங்கு நாளில் கர்த்தர் ஆமென் என்னை அவருடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் என்ன செய்வாரா? உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. வழியிலே ஆண்டவர் எனக்கு உதவியா இருக்கிறார். பாதையெல்லாம் அவர் கூட இருக்கிறார். உருவின பட்டயத்தோடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி தரிசனமான ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னாடி போவார். என்னை காக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அப்படி யோசிக்கிற மனிதனைத்தான் கண்மலையின் மேல் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னை கர்த்தர் கண்மலையின் மேல உயர்த்துவார்? கையை உயர்த்தி சொல்லுங்க பாபா. கர்த்தர் என்னை கண்மலையின் மேல உயர்த்துவார். அப்படி ஆண்டவர் நம்மை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் நாம் விழுந்து போன காரியங்களை யோசிக்கிறவர்களாய் அல்ல, ஆக்சிடென்டான காரை சிந்திக்கிறவர்களாக அல்ல.
அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழிந்து போச்சே அதையே யோசிக்கிறதாக அல்ல. ஆண்டவர் ஆமென் ஆமென் அன்னால கடவுள் எப்படி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு மனிதர்களை கடவுள் எப்படி ஆசீர்வதித்தார். ஆபிரகாம கடவுள் எப்படி சீமானா உயர்த்தினார். அவருடைய வல்லமையை நீங்கள் தியானியுங்கள், அவர் செய்த அதிசயங்களை நீங்கள் தியானித்து பேசுங்கள். அப்படி ஒரு மனிதனுக்கு தான் தீங்கு நாளில் கூடார மறைவில மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் அவர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த உயர்வை விரும்புகிறவங்க கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா நீ வாழ்ந்துட்டே தான் இப்படி யோசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தியானித்து மற்றவர்களுக்கு அதை குறித்து பேசுங்கள், அவருடைய அதிசயங்களை. அல்லேலூயா. நீங்கள் ஆமென் தியானித்து பேசுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்கள் எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இப்போ இந்த கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு ஆமென் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. ஒரு தேவ தூதன், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். இப்ப இந்த காலம் இஸ்ரவேலர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அடிமைகளாக இருக்கிற ஒரு காலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இஸ்ரவேலர்கள் ஆமென் பெலிஸ்தர்களுக்கு அடிமையாய் இருக்கிற ஒரு காலம். ஆமென். அல்லேலூயா. மீதியானியருக்கு அடிமையாய் இருக்கிற காலம். ஆகவே அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நம்ம யோசிக்க வேண்டியது இந்த வசனம் தான். இந்த கிதியோன்ட்ட அவங்களுடைய முற்பிதாக்கள் ஸ்தோத்ரா இந்த எகிப்தில நடந்த அற்புதங்கள். எகிப்தில என்ன நடந்துச்சு அற்புதம்? எகிப்தில என்ன நடந்துச்சு அற்புதம்? ஆமா, 10 வாதைகள் நடந்தது. அல்லேலூயா. எகிப்தில 10 வாதைகளை கர்த்தர் ஆமென் அந்த பார்வோனுக்கு முன்னாடி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தண்ணி இரத்தமா மாறினது, கோலு பாம்பா மாறினது. ஆமென். ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது. ஆமென். தேசமங்கு தவளைகள் வந்தது, வண்டு வந்தது, பேணு வந்தது. ஸ்தோத்ரா. ஆமென். வானத்தில் இருந்து கல்லு வந்து விழுந்தது. அல்லேலூயா. தீ வானத்திலிருந்து கீழே இறங்கி ஓடினது. தலைச்சன்களை கர்த்தர் சங்கரித்தார். அல்லேலூயா. உடம்பெல்லாம் கொப்பளமா வந்தது. 10 வாதைகள் வந்தது. இப்போ இவன் சொல்றான், கிதியோன், எங்களுடைய முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னா, இந்த கிதியோன் காலத்துல இருந்த அவங்களுடைய முற்பிதாக்கள் ஆமென் இந்த எகிப்தில நடந்ததையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒருவேளை 10 வயசுல அவன் கிதியோன் கேட்டிருக்கலாம், 8 வயசுல கேட்டிருக்கலாம், 5 வயசுல கேட்டிருக்கலாம், 15 வயசுல கேட்டிருக்கலாம், 20 வயசுல கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் அந்த நாட்களில் இருந்த முற்பிதாக்கள் ஆமென் அந்த எகிப்தில நடந்த வாதைகளை சொல்லி இருக்கிறாங்க.
வனாந்தரத்துல தண்ணி இல்லாம நாங்க நடந்து வரும்போது ஆமே கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது. அல்லேலூயா. செங்கடல் 2 பிளந்தது. அதுல ஆமே பார்வோனுடைய படையெல்லாம் அதுல விழுந்து செத்துட்டாங்க. அப்படியெல்லாம் நிறைய அற்புதங்களை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த அற்புதம் எல்லாம் தெரியுமா? அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் இந்த அற்புதத்தை எல்லாம் உடனே கேட்டா சொல்லுவாங்களா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. எகிப்துல என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, சார் தெரியல சார், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நொண்டிகள் நடந்தாங்களோ, ஏசுநாதர் நொண்டி நடக்க வச்சாரோ எகிப்துல. ஏசுநாதர் எங்கடா எகிப்துக்கு போனாரு? நாசரத்துல இஸ்ரேல்ல தானே இருந்தாரு. அப்ப என்ன அங்க நடந்துச்சுன்னு சொல்றீங்க? முட்டா பையில போய் உட்கார்றா. டேய் வாடாங்க, நீ யாரா? சபைக்கு தானே போற? எகிப்துல என்ன நடந்துச்சு? அப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்றும் நடந்தது மாதிரி தெரியலையே. என்னடா அவங்க பாஸ்டர் என்னடா சொல்லி கொடுத்தாரு? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். இந்த கிதியோனுக்கு எகிப்துல என்ன நடந்துச்சுன்னு அவங்க முற்புதாக்கள் சொல்லி கொடுத்தாங்களா? அல்லேலூயா. அதனாலதான் அந்த தேவ தூதன்ட்ட கேட்கிறா, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவர் அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அல்லேலூயா. இந்த அற்புதத்தை எல்லாம் அவன் கேட்டதுனாலதான், அவனு பலன் இருந்ததுனால அல்ல, கராத்தே படிச்சதுனால அல்ல, கும் விளையாட்டெல்லாம் கற்றுக்கொண்டதுனால அவனை பார்த்து கர்த்தருடைய தூதன் பராக்கிரமசாலியேன்னு சொல்லல. இந்த அற்புதங்களை எல்லாம் அவன் காது கேட்டு அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் ஓங்கி நிக்கிறதுனாலதான் அல்லேலூயா அந்த தேவ தூதன் சொல்லுகிறா, அவன் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூடவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. அவருடைய அற்புதங்களை தியானித்த ஒரு மனிதனுக்கு ஒரு வல்லமை அவங்க மேல அசைவாடும். அவருடைய அற்புதங்களை தியானித்த ஒரு மனுஷனுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அவனை பார்த்தா கர்த்தர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த வருகிற வாரங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் சில பேர்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன். ஒரே கேள்விதான். அந்த ஒரு கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு. அல்லேலூயா. வாரத்தில் ஒரே கேள்வி, ஆனால் அதை யாருமே சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா 500 ரூபாய் பரிசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நான் உங்களை செக் பண்றதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். தாயின் வயிற்றில் பிறந்த மனிதர்களில் எவன் மேன்மையானவன்? இது யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? சரி, ரைட். யோவான் தான் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் ஒரு மேன்மையான ஒரு மனிதன். இதை யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி சில குறுக்கு மறுக்கான ஒரு கேள்விகளை வரும் நாட்கள்ல கேட்பேன். ஆமென். என்ன நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா? அல்லேலூயா. ஆமென். இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அவன் சொல்லுகிறான், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவன் சொல்ற மாதிரிங்க, மேலோட்டமா சொன்னேன்னு சொல்லல, விவரித்து சொன்னாங்க எங்களுக்கு. அல்லேலூயா. விவரமா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எங்களுக்கு. ஆமென். அதெல்லாம் சிந்தையில வச்சிருக்கா பாருங்க. விவரமா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இப்போ இந்த மாதிரி காரியத்தை சொன்ன உடனே தான் தூதன் மேலும் அவனை இவன் தான் சரியான ஆள்னு சொல்லி நோக்கி பார்க்கிறா. அல்லேலூயா. என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? எங்க பிதாக்கள் எங்களுக்கு நிறைய அற்புதங்களை, ஆண்டவருடைய காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, அந்த பலம் என்ன பலன்?
அந்த பலன் சொல்றது என்ன பலன்? ஆமை முற்பதாக்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவருடைய வல்லமைகளையும் சொல்லி இருக்கிறாங்களே, அதை யோசிக்கிறானே, அந்த வல்லமை அவன் மாமிச பலன் அல்ல. அல்லேலூயா, ஆமென். அதை குறித்து நீ தியானிக்கிறியே அந்த அற்புதங்களை, அந்த பலத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சில பாஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, ஸ்தோத்திரா இந்த மீட்டிங் நடந்துருமா பாஸ்டர்? நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இது முன்னே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பாஸ்டர் கேட்டாரு, 60,000 ரூபா தான் காசு இருக்குது, ஆமென், நமக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா தேவை, இந்த மீட்டிங்கை நடத்திடலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இப்படிலாம் நடத்திடலாமா? நிச்சயமா கர்த்தர் செய்வார், ஆமென். இப்போ கேள்வி என்ன வருது? நிறைய மிச்ச மீதி உண்டாகும்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். ஆகவே தேவனுடைய அதிசயங்களை, தேவனுடைய வல்லமைய, தேவனுடைய அற்புதத்தை ஒரு மனிதன் தியானித்து கொண்டே இருப்பான் என்றால் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவனை கொண்டு செய்வார். நீங்க எதை நீங்க தியானிக்கிறீங்க? நீங்க எதை தியானிக்கிறீங்க? அல்லேலூயா, நீங்க எதை தியானிக்கிறீங்க? அவருடைய வல்லமைய, அவருடைய அதிசயத்தை, அவருடைய அற்புதங்களை தியானித்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். அல்லேலூயா. சில பேர் ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி கிடக்குமே, இந்த காரை பார்த்தா பயந்துருவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்லாம் என்ன செய்ய தெரியுமா? டக்குன்னு முகத்தை இங்கிட்டு திருப்பிடுவேன், இயேசு நாமத்தில் அப்படியே கடிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அது எங்களுடைய சிந்தனைகளை வரக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு முன்னே போகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரா. தேவனை அறியாத உலகத்தானுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உன் ஆண்டவர் உனக்கு முன்னே போகிறவர், ஆமே. உன் ஆண்டவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி, கரடு முரடானவைகளை சமமாக்கி, நீ வாழ்வதற்குண்டான வழிய செவ்வைப்படுத்தி உனக்காக, ஆமே, பாதுகாத்து வைக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அந்த கிதியோன் சொல்லுகிறா, எங்கள் முற்புதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவரே? அல்லேலூயா. ஆக நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் வல்லமையை நம்ம நாடணும், அவருடைய அதிசயங்களை குறித்து தியானித்து பேசும். அல்லேலூயா. 2 பேர் கூடி இருக்கிறது கோல் சொல்றதுக்காக அல்ல. 2 பேர் கூடி பேசுறது மற்றவங்களுடைய காரியங்களை, மற்ற மனிதர்களுடைய குடும்ப காரியங்களை குறித்து பேசுறதுக்காக அல்ல. அவன் நம்ம பைபிளை குறித்து 2 பேர் பேசுவோமா, வா அப்படின்னு சொல்லி பேசி, அல்லேலூயா, ஆண்டவர் பத்தியா, ஸ்தோத்திரா, அவன் மோசையை கொண்டு எவ்வளவு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. கடல்ல 2ஆ பிளந்தார், வானத்திலிருந்து மன்னா வந்தது, காமே மலையிலிருந்து தண்ணி வந்தது. இப்படி எல்லாம் காமே குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதன் வழியாகத்தான் நமக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருது. இப்போ இதை தியானிக்கும் போதுதான் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வேறு எதையாவது மற்ற காரியங்களை குறித்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா, ஆமென், நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் இந்த தேவதூதன்? வேறு 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 காரியங்களை குறித்து பேசிட்டே இருந்து, தியானிச்சுட்டே இருந்து, புரணி பேசி, ஏதாவது கோல் சொல்லி இப்படி பேசிட்டு இருந்தோம்னா, நம்மளை ஒரு வேலையில தேவதூதன் வந்து சந்தித்தா என்ன செய்வான்? என்ன சொல்லி நம்மளை கூப்பிடுவான்? அல்லேலூயா, பலவீனமான மனிதனே, அல்லேலூயா, பலவீனமானவனே, ஆமென். கர்த்தர் கூட இருக்கான்னு சொல்லுவாரா, இல்ல சாத்தான் கூட இருக்கான்னு சொல்லுவாரா? சாத்தானின் மகனே, அல்லேலூயா, ஸ்தோத்திரா, நீ எந்த அளவுக்கு நீ என்னை விட்டு தூரம் போகுவாய், அல்லேலூயா அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர என் மகனே அப்படி சொல்ல மாட்டா.
அவன் உன்னோடு நான் கூட இருக்கிறேன்னு சொல்ல மாட்டான். அவன் அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தைகள் வரும். ஆக வேதத்தை நம்ம கையில் எடுக்கும் போதெல்லாம், மற்றவர்களோடு நம்ம பேசும் போதெல்லாம் அவர் வல்லமையை குறித்து பேசுங்கள், அவர் அதிசயங்களை தியானியுங்கள். சும்மா இருக்கும்போது பைபிளை மடியில் வச்சு அவர் அதிசயங்களை தியானித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். என் ஆண்டவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அப்படி நீங்க தியானிக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூடவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு கடவுள் பெரிய காரியத்தை செய்யணும்னா அவருடைய அதிசயங்களை தியானித்து நீங்கள் பேசுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 14-15 வாசிக்கும் போது, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இந்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது, இந்த தெசலோனிக்கேய சபை, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தெசலோனிக்கேய சபை, போன வாரம்லாம் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு நல்ல சபையா நல்ல இல்லாத சபையா? சொல்லு பாப்பா. சரி, போன வாரம் தெசலோனிக்கேய சபையை குறித்து ஒரு டச் பண்ணேன். என்ன சொன்னேன்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போன வாரமா இல்லை? ஆமாம். சரி, நானே சொல்கிறேன். இந்த தெசலோனிக்கேய சபை போன வாரம் சொன்னது, மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சபையாக இருந்தது, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சபையாக இருந்தது. அல்லேலூயா. கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சபையாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு பவுல் எழுதும் பொழுது, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு பவுல் எழுதும் பொழுது நிறைய பாயிண்டுகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் கடைசியாக அந்த வசனத்தில் 15 சொல்லி முடிக்கும் போது, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற சிந்தனையே நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். நாடுங்கள் சொல்றது, ஆமென், நினச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு சகோதரிய மண்டப கேம்பில் இருக்கிற ஒரு விசுவாசி ஏதோ இடையில சந்திச்சாங்களாம். சந்திக்கும் போது ஸ்தோத்திரம், அவங்க கேட்டாங்களாம், அந்த சகோதரி, நீங்கள் எங்கே உள்ள சர்ச்சுக்கு போகிறவங்க, நாங்கள் தங்கச்சி மடத்தில் நம்ம சபை பேரை சொல்லியிருக்காங்க. நல்ல பாஸ்டர், அவங்க சபைக்கா? அந்த இளைஞ சகோதரி சொன்னாங்களா, அவங்க பாஸ்டரும் அவங்க மனைவியும் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. தனக்கு வச்சிருக்கிறத கூட மற்றவர்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆக பைபிள் வசனம் சொல்லுது, எப்பொழுதும் நன்மை செய்கிற சிந்தை.
எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற சிந்தை. அல்லேலூயா, ஸ்தோத்ரா. இப்ப நான் யாராவது ஒரு பழைய ட்ரெஸ் போட்ட பார்த்தேன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லையோ அப்படின்னு நான் யோசிப்பேன். அல்லேலூயா. மெலிஞ்சிருந்தா நல்ல சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கு அப்படின்னு யோசிப்பேன். கவலையா இருந்தா குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையோ, கவலையா இருக்கிறாங்களே, அல்லேலூயா, கடன் பாரத்தோடு இருக்கிறாங்களோ அப்படின்னு நான் சிந்திப்பேன். அல்லேலூயா. ஆனா எந்த அளவுக்கு நம்மளால் அவங்களுக்கு முடியும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு யோசிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவே ஸ்தோத்திரா, அந்த வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிற சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது, அதுவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றுவார். அல்லேலூயா.